தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் நேற்று இரவும் இன்று காலையும் பலத்த மழை பெய்துள்ளது. இதனால் காட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாறைகளில் அருவி உருவாகியுள்ளது. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மலைப்பாதையில் செல்வோர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள சாலைகளில் செல்ல வேண்டாம் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். இதேபோல் கோபி அருகே உள்ள குண்டேரி பள்ளம் அணையில் உபரிநீர் வெளியேறுவதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உள்ள ஏரியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பெருமாகவுண்டம்பட்டியில் வீடுகள் மற்றும் விசைத்தறி கூடங்களில் தண்ணீர் புகுந்தது. இளம்பிள்ளை ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் அதிகளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பெய்த கனமழையால் சூரியம்பாளையம் ஏரி நிரம்பி ஊருக்குள் நீர் புகுந்தது. சில இடங்களில் வீடுகள் இடிந்து விழுந்தன. தகவல் அறிந்து வந்த நகரமன்ற தலைவர், வருவாய் கோட்டாட்சியர் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த 40 ஆண்டுகளாக சூரியம்பாளையம் ஏரி தூர்வாரப்படாததால் கனமழை பெய்யும் போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மதுரை திண்டுக்கல் இடையிலான தண்டவாளத்தில் பாறைகள் சரிந்து ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் பாறைகளை அகற்றினர். பாறைகள் அகற்றப்பட்ட பிறகு ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன.